కలిగి ఉన్నది. இங்க 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். సమీపంగా ఉంది. 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. సమీపంగా ఉందంటే అర్థం ఏంటి? அதனுடைய அர்த்தம் என்ன? మనలాంటి భాష కాదు ఇక్కడ వాడింది. இது நம்முடைய வார்த்தைப்படி எழுதவில்லை. మనం ఏంటి బ్రదర్ మనకు ఎఫ్సిపో వచ్చేసినారంటే ఇక్కడ సమీపంగా ఉన్నాం బ్రదర్ అంటారు. ఇంకా ఇంట్లో కూడా స్టార్ట్ అయ్యింది. சில பேர் நம்ம ஃபோன் பண்ணி பிரதர் எங்க இருக்கீங்க எஃப்சிபா சர்ச்சுக்கு வந்துட்டீங்களான்னா அவங்க சொல்றாங்க இங்க தான் கிட்ட வந்துட்டேன்னு வாங்க, ஆனா பார்த்தா வீட்ல தான் இருப்பாங்க. దట్ ఇస్ ది సిటీ లాంగ్వేజ్. இதுதாங்க பட்டணத்தினுடைய ஒரு பாஷை. వచ్చిన తర్వాత అడుగుతాం వై యు ఆర్ లేట్. வந்தவரு கேட்போம் ஏன் பிரதர் லேட் ஆயிடுச்சு? అయ్యో బ్రదర్ హెవీ ట్రాఫిక్ బ్రదర్. அது ரொம்ப அதிகமான டிராபிக் வர முடியல. దీనికైనా ట్రాఫిక్ మీద మనం నెట్టేయచ్చు. பாருங்க வேற எதுக்குன்னா கூட லேட் பண்ணு. ట్రాఫిక్ we can what's it called blame the traffic for every. இப்போ எல்லாவற்றுக்கும் நம்ம டிராபிக் தான் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு குற்றமா ஒரு ப்ளேம் சொல்லிடுவாங்க. But James was not talking that సమీపం. ஆனா யாக்கோபு அந்த சமீபத்தை குறித்து சொல்லவில்லை. సమీపం గురించి బైబిల్లో చాలా ఉన్నాయి, కొత్త నిబంధనలో కూడా ఉన్నాయి. ఒక 5 విషయాలు చెప్పి ముగిస్తాను. சமீபமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது பைபிள்ல அநேகம் உண்டு. ஆனா சுருக்கமா ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். మొదటిది మాథ్యూ చాప్టర్ 4. முதலாவது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்க. మాథ్యూ చాప్టర్ 4 verse 17, మత్తయి 4:17. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்து தொடங்கினார். మొదటి సమీపంగా ఉన్నది முதலாவது சமீபமா இருக்கிறது எது? పరలోక రాజ్యం సమీపంగా ఉంది. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. The New Testament unfolds with the kingdom of heaven. இது புதிய ஏற்பாடானது பரலோக ராஜ்யத்தை குறி